அனைவருக்கும் வணக்கம். ரித்தம் நம்ம உயிர் சேனல் என்பது லெபார்ட்டரி சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்புள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லெபார்ட்டரியில பண்ணக்கூடிய பரிசோதனைகள்ல என்னென்ன பரிசோதனைகளை எல்லாம் ஃபாஸ்டிங்ல பண்ணணும், அதாவது வெறும் வயிற்றில பண்ணணும், ஏன் பண்ணணும், இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ குறிப்பாக லெபார்ட்டரியில் அநேக வியாதிகளை கண்டுபிடிப்பதற்காக அநேக பரிசோதனைகள் பண்ணப்படுகிறது. இரத்தத்தில் அநேக பரிசோதனைகள் பண்ணப்படுகிறது, சிறுநீரில், மோஷனில் அநேக பரிசோதனைகள் பண்ணப்படுகிறது, பாடி ஃப்ளூயிட்ஸில் அநேக பரிசோதனைகள் பண்ணப்படுகிறது. இப்படி பல பரிசோதனைகள் பலவிதமான வியாதிகளை கண்டுபிடிப்பதற்கு லெபார்ட்டரியில் பண்ணப்படுகிறது. ஆனாலும் சில பரிசோதனைகள் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங்கில் பண்ணணும், பல பரிசோதனைகள் பார்த்தீங்கன்னா எப்போனாலும் சாப்பிட்டப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பல பரிசோதனைகளும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, அடுத்ததா பார்த்தீங்கன்னா லிப்பிட் ப்ரொஃபைல், இந்த கொழுப்பை கண்டுபிடிக்கிறதற்கான டெஸ்ட்டு, இப்படிப்பட்ட பரிசோதனைகளை எல்லாம் ஃபாஸ்டிங்கில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பொதுவாக இது மக்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. இப்போ சில ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இது ஃபாஸ்டிங்கில் தான் கம்பல்சரியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இது ஃபாஸ்டிங்கில் பண்ண இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, எப்போனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இது எப்பனாலும் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்ல தான். ஆனாலும் இது ஃபாஸ்டிங்ல தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, எதுக்காக இது ஃபாஸ்டிங்ல பண்ணணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த தைராய்டு ஃபங்ஷன் டெஸ்ட், இந்த தைராய்டு ஃபங்ஷன் டெஸ்ட்ட ஃபர்ஸ்ட்டு சொல்றேன். இப்ப இந்த தைராய்டு ஃபங்ஷன் டெஸ்ட் அப்படிங்கும்போது, ஃபாஸ்டிங்ல தான் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு நல்லது தான். ஏன்னா, இப்ப ஃபாஸ்டிங்ல பண்ணும்போது, இந்த இதோட ரொம்ப வேரியபிள் வேல்யூ ரொம்ப கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. அதாவது இப்ப நார்மலா ஒரு தைராய்டு ஃபங்ஷன் டெஸ்ட்டோட வேல்யூ இருக்குதுன்னா, சில நேரங்கள்ல சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வேரியபிள் வேல்யூ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா, இப்ப நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா, மெட்டபாலிக்கலி ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்குது. இப்ப இது வளர்சிதை மாற்றம். இப்ப இந்த வளர்சிதை மாற்றம் அப்படிங்கும்போது, புதிய செல்களை உருவாக்குறது. இப்ப ஒரு ஏதாவது ஒரு செல் டேமேஜ் ஆயிருந்துன்னா, அந்த செல்ல புதுப்பித்தல். அடுத்தது நமக்கு எனர்ஜி உண்டு பண்றது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுலேருந்து இந்த சாப்பாட்டுலேருந்து டைஜஸ்ட் ஆகி, இதுலேருந்து நமக்கு எனர்ஜி சப்ளை பண்றது. இந்த ஆனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம் இப்படிப்பட்ட மெட்டபாலிக்கலி ரியாக்ஷன். இந்த மெட்டபாலிக்கலி ரியாக்ஷன் நடப்பதற்கு, நம்முடைய நன்மைக்காக நடப்பதற்கு, இப்ப இந்த ஹார்மோன்ஸு, என்சைம்ஸ் எல்லாம் இதில ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். இப்ப இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது, நம்ம இப்ப சாப்பிட்டோம் அப்படின்னா, இப்ப இந்த சாப்பிட்ட பொருட்கள டைஜஸ்ட் பண்றதுக்கு இந்த ஹார்மோன் அங்க போய் ஒர்க் பண்ணணும். இப்படி ஒர்க் பண்ற நேரத்தில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நார்மல விடையும் கொஞ்சம் நம்ம இப்ப ஹெவியா நம்ம ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னு வையுங்களேன், ரொம்ப வியர்வை வரும், ரொம்ப டயர்ட் ஆவோம். அதனால நம்ம கொஞ்சம் எனர்ஜி வேஸ்ட்டா இருப்போம். அதே போல தான் இந்த ஹார்மோனும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெட்டபாலிக்கலி ரியாக்ஷன்ல ஒர்க் பண்ணும்போது, கொஞ்சம் வேரியபிளான வேல்யூ காட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டு ஃபங்ஷன் டெஸ்ட்ட ஃபாஸ்டிங்ல எடுங்க அப்படின்னு வலியுறுத்துறாங்க. இதுதான் ஒரு காரணம். ஃபாஸ்டிங்ல ஏன் எடுக்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இது. இப்ப சில டைம் ஃபாஸ்டிங்ல எடுக்கும்போது, இந்த ஒர்க்கிங் கண்டிஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால வேரியபிள் வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. நார்மலா இருக்கிறவங்களுக்கு நார்மல் லெவல்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதனால தான் ஃபாஸ்டிங்ல எடுங்க அப்படின்னு வலியுறுத்துறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த லிப்பிட் ப்ரொஃபைல், இந்த கொழுப்ப கண்டுபிடிக்கிறதுக்கான பரிசோதனை. இப்ப கொலஸ்ட்ரால் அப்படின்னு ஒரே ஒரு டெஸ்ட்ட கூட எழுதுவாங்க. இல்லன்னா பார்த்தீங்கன்னா, லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படிங்கும்போது ஒரு 5 பேராமீட்டர்ஸ் வரும். இப்ப எப்படிவா இருந்தாலும், இந்த கொழுப்ப கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பரிசோதனை. இதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்டோம்னா, இதில ஃபேட் கன்டென்ட் இருக்கும். இந்த ஆயில் கன்டென்ட் கூட சில நேரம் நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல அதிகமா காமிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா, இப்ப லிப்பிட் ப்ரொஃபைல் பண்ணும்போது, அ சில பேர் காலையில டிஃபனுக்கு முட்டை சாப்பிட்டுட்டு போவாங்க. சில பேர் காலையில டிஃபனுக்கு மீட் எடுத்திருப்பாங்க. இப்படிப்பட்ட காரணங்கள் எடுத்துட்டு நம்ம ஒரு லிப்பிட் ப்ரொஃபைல பண்ணும்போது, சில நேரம் அங்க ஃபேட் கன்டென்ட் அதிகமா காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இந்த மெட்டபாலிக்கலி
ரியாக்ஷன் நடக்கும்போது நமக்கு வந்து குளுக்கோஸ் எனர்ஜி பிளட் வந்து ரிசீவ் பண்ணுது. ஃபேட்ட வந்து பிளட் ரிசீவ் பண்ணுது. இப்படிப்பட்ட காரணங்கள் இருக்கிற நேரத்தில, இந்த ஃபேட்டும் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சில பேஷண்ட்ஸ் எல்லாம் லெபார்ட்டரியில வருவாங்க. லிபிட் ப்ரொஃபைல் வந்து டெஸ்ட் பண்றதுக்காக. காலையில ஃபாஸ்டிங்ல தான் மேக்ஸிமம் லிபிட் ப்ரொஃபைல் பண்ணலாம். சாப்பிட்ட அப்புறம் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது. ஆனாலும் சில பேருக்கு அத உறுதிப்படுத்தணும்னா, இப்ப லிபிட் ப்ரொஃபைல் இந்த கொழுப்பு நார்மல் தான் பிரச்சனை இல்ல அப்படின்னு உறுதிப்படுத்தணும்னா, ஃபாஸ்டிங்ல பண்றது நல்லது. இப்போ சில பேர் வந்து நாங்க கண்கூடா பார்த்துருக்குறோம். சில பேஷண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு முந்தின நாள் கூட மீட்டு சாப்பிட்டுட்டு, அடுத்த நாள் காலையில ஃபாஸ்டிங்ல குடுத்தா கூட, அந்த கொழுப்பு வந்து காட்டுறத நாங்க பார்த்துருக்குறோம். இப்போ சில பேர்ட்ட கேட்க கூட செய்திருக்கிறோம். இப்ப நீங்க வந்து நேத்தைக்கு மீட் ஏதாவது, இறைச்சி ஏதாவது எடுத்தீங்களா? சாப்பிட்டீங்களா? அப்படின்னு கூட கேட்டுருக்குறோம். இதனால வந்து முந்தின நாள் நைட்டு கூட அந்த மீட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு, லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் வந்து எடுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து இருக்குதா? இல்லையா? அப்படிங்கிறத ஒரு கன்ஃப்யூஸ் இல்லாம நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்ப சில நேரம் இப்ப ஆல்ரெடி நமக்கு வந்து லிபிட் ப்ரொஃபைல் அந்த அந்த லிபிட்ஸோட ப்ராப்ளம் இல்லாம இருந்தனாலும், இந்த காரணங்கள்னால நம்ம சாப்பிட்ட அந்த மீட்னால, ஆயில் கன்டென்ட்னால, இந்த காரணங்கள்னால கூட கொலஸ்ட்ரால் அதிகமா காட்டுறதுக்கு வாய்ப்பு ஏற்படலாம். அதனால தான் வந்து ஃபாஸ்டிங்ல பாருங்க அப்படின்னு சொல்றது. இதுதான் வந்து ஃபாஸ்டிங்ல பார்க்கறதுக்கான மிக முக்கியமான காரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இப்படிப்பட்ட லெபார்ட்டரி வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள். ரத்தம் நம் உயிர் சேனலோடு. ஓகே, பாய்.